இன்று பொதுக்காலம் 9ஆம் வாரம் ஜூன் மாதம் திங்கட்கிழமை. இயேசுவின் திருவிழத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். இன்றைய திருப்பலி வாசகத்தின் பதிலுரை பாடல் பல்லவியாக, ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். திருப்பாடல் அதிகாரம் 91 இறைவசனம் 1 முதல் 16 முடிய. பல்லவியாக இறைவசனம் 2. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாய திருநாயக, வரும் தருவாய உருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாய திருநாயக. இன்றைய புனிதர் தூய சார்லஸ் மற்றும் அவருடைய தோழர்கள். மறை சாட்சிகளான தூய சார்லஸ் வங்கா மற்றும் அவருடைய தோழர்களின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போது நம் முன்னே தோன்றக்கூடிய சிந்தனை தளரா நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதுதான். இவர்கள் அனைவரும் கொடிய அரசனால் பலவிதமான சித்திரவதைகளுக்கும் உள்ளானார்கள். அப்படி இருந்தாலும் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையிலிருந்து பிறழவில்லை. எப்போதும் உறுதியாக இருந்தார்கள். அதனாலேயே அவர்கள் மறை சாட்சிகளாக மகுடம் தரித்திருக்கிறார்கள். இவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடும் நாம் கிறிஸ்தவ நம்பிக்கையில் உறுதியாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் வாசகம். இறைப்பற்றுடன் வாழ தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளியுள்ளார். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இயல் 1 முதல் 7 முடிய. நம் கடவுளும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளரும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார். தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்பிற்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரையே நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி. ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். திருப்பாடல் அதிகாரம். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதில் அளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். பல்லவி. ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்களை தப்புவித்த அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து அவர் விடுவித்தார். நற்செய்தி வாசகம். அன்பு மகனை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எரிந்து விட்டார்கள். மார்க் எழுதிய தூய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 12 இறைவசனம் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு உவமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவ காலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நையப்புடைத்து வெறும் கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்கள் சிலரை நையப்புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எரிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆள்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று.
ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த உவமை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.